கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாபேட்டை பகுதியில் கோடை வெப்பத்தாலும் பூச்சிகளின் தாக்குதலாலும் காய்ந்த வெற்றிலை பயிர்கள். கோடை வெப்பத்திலிருந்து வெற்றிலையை பாதுகாக்க படுதா மேற்கூரை அமைத்த வெற்றிலை விவசாயிகள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாபேட்டை, கிருஷ்ணராயபுரம், திம்மாச்சிபுரம் ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் வெற்றிலை பயிரிடப்பட்டு வருகின்றன. இங்கு பயிரிடப்படும் வெற்றிலைகள் திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட வெளி சந்தையிலும் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக கரூர் மாவட்டத்தில் 105 முதல் 110 டிகிரி வரை வெப்பநிலை நிலவி வருகிறது. மேலும் வெற்றிலை பயிர்கள் கோடை வெப்பத்தினால் காய்ந்து வருகின்றன. மேலும் வெற்றிலை கொடிக்கு துணையாக பயிரிடப்பட்ட அகத்திக்கீரை, மரங்களில் மாவு பூச்சி, கள்ளிப்பூச்சி உள்ளிட்ட பூச்சிகளின் தாக்குதலினால் வெற்றிலை பயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அகத்திக்கீரைகளை களையெடுத்த விவசாயிகள் வெற்றிலை பயிர்கள் வாடாமல் நிழலில் இருப்பதற்கு தென்னங்கீற்று மற்றும் படுதாவினை மேற்கூரையாக அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். அப்போது விவசாயி கூறுகையில், 1 ஏக்கர் அளவில் வெற்றிலை பயிர்கள் பயிரிடும் போது அதனை கூட்டாக 5 முதல் 10 நபர்கள் சேர்ந்து ரூபாய் 10 லட்சம் செலவு செய்து விவசாயம் செய்து வருவதாகவும், தற்போது கரூர் மாவட்டத்தில் நிலவும் அதிகபட்ச கோடை வெப்பநிலையின் காரணமாக வெற்றிலை பயிர்கள் காய்ந்து வருவதாகவும், மேலும் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் இல்லாத நேரத்தில் மோட்டார் மூலம் தண்ணீரை இறைத்து பயிரினை காத்து வருவதாகவும், அவ்வாறு இறைக்கப்படும் நீரானது வெப்பத்தினால் விரைவில் ஆவியாகி விடுகிறது எனவும், இரவு பகலாக தண்ணீர் பாய்ச்சி வெற்றிலை பயிரை காத்து வரும் நிலையில் மாவு பூச்சி, கள்ளிப்பூச்சி போன்ற பூச்சிகளின் தாக்குதலினால் வெற்றிலையில் பாதிப்பு ஏற்பட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், முன்பு 100 கவுளிகள் கொண்ட ஒரு வெற்றிலை சுமை 7000, 8000 என்று விலைக்கு போன நிலையில் தற்போது 700 ரூபாய், 800 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், ஒரு நாள் கூலியே 1200 ரூபாயாக உள்ள நிலையில் வெற்றிலை பறிப்பதற்கான கூலி கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும், வெற்றிலை பயிருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காததால் வெற்றிலை விவசாயிகள் இழப்பீடு கோர முடியவில்லை எனவும், தற்போது கோடை வெப்பத்திலிருந்து வெற்றிலை பயிர்களை பாதுகாப்பிற்காக ஏக்கருக்கு 30 முதல் 50,000 ரூபாய் செலவு செய்து படுதா மேற்கூரை அமைத்து காத்து வருவதாகவும், இதனால் எங்களுக்கு அதிக செலவினங்கள் ஏற்பட்டு வருவதாகவும், வெற்றிலை விலை வீழ்ச்சி, பூச்சிகளின் தாக்குதல் மற்றும் தண்ணீர் பிரச்சனையால் வெற்றிலை விவசாயமானது அடுத்த 2 ஆண்டுகளில் கேள்விக்குறியாகிவிடும் எனவும், வெற்றிலை விவசாயம் பொய்த்து போனால் தாங்கள் இதனை விட்டு கூலி வேலைக்குதான் செல்ல வேண்டும் என்றும், லாலாபேட்டை, கிருஷ்ணராயபுரம் பகுதிகளில் சுமார் 100 முதல் 300 ஏக்கர் வரை வெற்றிலை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வெற்றிலை விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி இயற்கை உரங்களை பயன்படுத்துவது குறித்தும் மாவட்ட வேளாண் அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது வெற்றிலை விவசாயத்தை காக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.